தேவன் உனக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யுங்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அறிக்கை செய்யுங்கள். உன்னை குறித்தே நீ பேசும்பொழுது, ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா கிளம்பும்பொழுது உங்களை குறித்தே நீங்கள் பேச வேண்டிய வார்த்தைகள், நான் தேவனால் தயவு பெற்றவன், நான் போகிற காரியத்தில் தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், நான் பேசுவதற்கு முன்னதாய் தேவன் எனக்காக பேசுவார், நான் போய் நிற்க வேண்டிய இடத்துல நிற்பதற்கு முன்னதாக அங்கே இருதயங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார் என்று அறிக்கை செய்யுங்கள். See, it is another thing. It's one thing to believe in your heart. இன்றையிலிருந்து இதை செய்து பாருங்களேன். செய்யாதவங்க இதை செஞ்சு பாருங்களேன். Speak to yourself. Speak to yourself. இது இங்கிருந்து போதாது, அது இங்கிருந்து வாய் வழியா வெளியே வந்து உன்னை சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியருக்குள்ள அந்த வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த், கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் ஃபெய்த், அந்த பாசிட்டிவிட்டியை பேசுங்க. கார்ல தனியா பயணம் பண்றீங்கன்னா கார்ல அந்த வார்த்தைகளை பேசுங்க. சூழ்நிலையை பார்த்து அறிக்கை செய்யுங்க. வேலைக்கு போகும்போது காலையில் பைக் எடுத்துட்டு வேலைக்கு போறீங்கன்னா ஹெல்மெட்டை போடும்போது ஹெல்மெட்டுக்குள்ள இருந்து உங்க வாயின் வார்த்தைகள் சொல்லட்டும், இன்றைக்கு நான் போற வேலை எனக்கு ஜெயமாய் முடியும், எல்லா ஃபைல்ஸையும் கரெக்டாக முடிப்பேன், இன்றைக்கு நான் வேலை செய்கிற கம்பெனிக்கு நான் லாபம் தேடி தருவேன், என் நிமித்தம் என் முதலாளி சந்தோஷப்படுவார். அறிக்கை செஞ்சு பாருங்க. அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள், அந்த அறிக்கைகள் அந்த காற்று மண்டலங்களை சுற்றி 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 வர 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 உன் சிந்தையே தெளிவாக இருக்கும். அல்லேலூயா. உன் சிந்தையே தெளிவாக இருக்கும். பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பும்பொழுது, பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணும்பொழுது அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை ஞானத்தில் வளருவான், கிருபையில் பெருகும், நல்ல டீச்சர்ஸ் என் பிள்ளை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல நண்பர்களை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம், என் பிள்ளை இன்றைக்கு நல்லா விளையாடி நல்ல ஆரோக்கியமாக இருந்து நல்ல காரியங்களை படித்து கல்வியை அறிந்து வீடு பத்திரமாய் திரும்பும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? வரைக்கும் நான் பள்ளிக்கூடம் படித்த நாட்கள் முதற்கொண்டு இன்றைக்கு என் வீட்டில் உள்ள கடைகோடி என் மகள் 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் ஜெபம் இல்லாமல் பிள்ளைங்க வீட்டை விட்டு போனதே கிடையாது வெளியே. அப்படி நாங்கள் பிள்ளைங்களுக்கு முன்னாடி வெளியே கிளம்ப போகிறோம், அதுங்க இன்னும் படுக்கையில் இருக்குது, நாங்கள் விடிய காலம் போகணும் வெளியேன்னா பக்கத்தில் போய் நின்று பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி சிலுவையை போட்டு அறிக்கை பண்ணிவிட்டு அப்படி இல்லாமல் ஒரு நாள் இருந்ததே கிடையாது. இட் இஸ் நெவர் இன் தி ஹிஸ்ட்ரி. நான் தைரியமாய் சொல்ல முடியும், அது நிமித்தமாய் தான் நாங்கள் பேசுகிற விசுவாச வார்த்தைகள் தான் எங்களை இன்றைக்கும் அரணாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதுவே உங்களுக்கும் நடக்கும். உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறீர்களா, கல்லூரிக்கு அனுப்புகிறீர்களா, வேலைக்கு அனுப்புகிறீர்களா? ஜெபித்து அனுப்புங்கள். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இல்லாத குழப்பங்கள் இல்லை, இல்லாத கெட்ட பழக்கங்கள் இல்லை, இல்லாத கஷ்டங்கள் இல்லை. அதனால வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து அனுப்புங்கள். அந்த விசுவாச வார்த்தைகள் மிக முக்கியமானது.